இப்ப என்ன, நான் பாலை குடிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? ஆமா, குடிச்சு காட்டுங்க, நம்புறோம். ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? சரி, நான் குடிக்கிறேன். செல்வி, நீ சொல்லிட்டு இருக்க, நீ பேசாம இரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீயே குடிக்கணும், நீ பேசாம இரு. ஏங்க வேணாங்க, ஏங்க வேணாம், சொன்னா கேளுங்க. என்னங்க எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேங்க. போலீஸ் வந்தா வரட்டுங்க. முத மயங்கி இருக்கிறவங்கள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாங்க. இங்க இருக்கிற யாருக்காகவும் நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு அவசியம் எல்லாம் இல்லங்க. நீங்க பேசாம இருங்க. இல்ல வேலு, இந்த பால்ல விஷம் கலக்கலங்கிறது உண்மை. அத நான் நிரூபிச்சு காட்டுறதுதான் நல்லது. கண்டிப்பா குடிக்க விட மாட்டேங்க. வேணாங்க வேலு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு எதுவும் ஆகாது, விடுங்க விடுங்க வேலு. ஏங்க ஏங்க செல்வி வேணாம். செல்வி அம்மா சொல்றத கேளுமா. ஐயோ என்னங்க, ஐயோ வேண்டாம்மா, என்ன பைத்தியக்காரத்தனம், வேண்டாம். வேண்டாம் செல்வி, குடிக்காதீங்க. நீ வேண்டாம், நீ சொன்னா கேளுங்க. செல்வி என்னங்க இது? செல்வி இப்ப நான் குடிச்ச பாலை தானே இவங்களும் குடிச்சாங்க. அப்படி இதுல விஷம் கலந்திருக்குன்னு சொன்னா எனக்கும் இப்ப ஏதாவது ஆயிருக்கணும்ல. எனக்கு தான் எதுவுமே ஆகலையே. என்னம்மா இந்த பால்ல நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஷமும் இல்ல. என்னையா நடக்குதுங்க? அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலன்னா இவன் ஏன் மயங்கி விழுந்தான்? தயவு செஞ்சு நான் சொல்றது இப்பவாவது நம்புங்க. இந்த பால் சுத்தமான அபிஷேக பால் தான். வேலு, முதல்ல இவங்க எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு எழுப்ப போறேன். போடா, அந்த தண்ணி ஒரு நிமிஷம் எலிடா. போ. அத்தை, அத்தை. ராஜேஸ்வரி, வேமாடா. ஏன் பிபி மாத்திரை போடலையா? சரி சரி, ஒன்னாவது. என்னங்க எந்திரிச்சிட்டாருங்க. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. சுகரா? ஹை சுகர் ஆயிடுச்சா? சுகர் மாத்திரை போட மாட்டியா? என்ன நீ மாத்திரை போட மாறலாமா? ஒண்ணுல ஐயா, ஒண்ணுமே இல்லையே. மதர், மம்மி, அம்மா, ஏமா? ஐயோ கடவுளே, ஐயோ அம்மா. ஏஞ்சுக்கம்மா. ஐயா அம்மா போயிட்டீங்களா? என்ன ஆச்சு? என்ன? நான் எங்க இருக்கேன்? மேல் லோகத்துல. என்னடா என்னத்த நீங்க இங்க கோயில தான் இருக்கீங்க? என்னத்த ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொன்னீங்க? மா, எனக்கு ஒண்ணும் ஆகலையா? மா, உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. ஏ ராஜேஸ்வரி, நீ குடிச்ச அதே பாலதானே செல்வியும் குடிச்சா? அவளுக்கு எதுவும் ஆகாதப்ப உனக்கு மட்டும் ஏன் மயக்கமாச்சு? அதுவா, அது அது வந்து அது வந்து அது ஏமா, உனக்கு அறிவில்ல? அபிஷேக பால்ல விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி எல்லாரையும் மயக்கம் போட வச்சிட்டேன். அப்படி கேளுமா. நீ குத்து கலாட்ட நல்லா தானே உட்காந்துருக்க, ஏன் எல்லாரையும் பயமுறுத்தின? கீர்த்தி, என்னடி நடக்குதுங்க? அத கேக்குறாங்கல்ல, ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? அது 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 வந்து அது ஒண்ணும் இல்லாதக்கா இவ்வளவு பெரிய போர்க்களமாக்கி விட்டீங்க. அது இல்ல, அது பாலை குடிக்கும் போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். அது ஒண்ணு இல்லம்மா, 2-3 நாள்
பல்லு விளக்காம இருந்திருப்பீங்க. ஆ? அதான் பாலோட டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கும், வேற ஒண்ணு இல்ல. அதான் யாருக்கு ஒண்ணும் இல்ல. போங்கப்பா, போங்க 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 சார், போங்கம்மா. விஷம் கலந்த பாலை குடிச்சிருந்தா இந்நேரம் அத்தனை பேரும் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணுமே. என்ன நடக்குது இங்க? செல்வி எப்படி இதுல விஷம் கலக்கலன்னு இவ்ளோ உறுதியா சொன்னா? என்ன நடக்குது ஒன்னும் புரியல. ராஜேஸ்வரி, நீ பண்ண கலவரத்துல கோயிலுக்கு வந்த அத்தனை பேரும் பதறி போயிட்டாங்க. ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர வயசானவங்கிற கொஞ்சம் கூட மூளையே இல்ல. என்னத்த இது? இப்படி நல்ல நாளும் அதுவுமா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் கதி கலங்க வச்சிட்டீங்களே. கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உசுரே போயிடுச்சு எங்களுக்கு. என்னத்த நீங்க? ச்சே. என்ன நடக்குதுங்க? அத்தை காரணம் இல்லாம ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு குட்டையை கொலைப்படுறது இவங்களுக்கு என்ன புதுசா? விடு. என்ன மாமா, எப்பவுமே தானே வீட்டுல தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி பண்ணி நம்ம எல்லாரையும் மாட்டி விட பாக்குறாங்க. நல்ல வேலை போலீஸ் வரல. போலீஸ் வந்திருந்தாங்க நம்ம குடும்பத்தை மொத்தமா அள்ளி கொண்டு போயிட்டு லாடம் கட்டி இருப்பாங்க. மாமா, ஏதோ தப்பு நடந்துருச்சு, நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்ன மாப்பிள்ள, நீங்க நடந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ நல்ல நாள்ல இந்த மாதிரி நடந்தது, ஏதோ திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுப்போம் மாப்பிள்ள. ஆமா சம்பந்தி, அந்த கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் எதுவும் ஆகல. ஐயோ, அது வரைக்கும் நிம்மதி. ஆமா மாமா, வந்த விஷயம் நல்லபடியா நடந்துருச்சு. சீதாராமன் கல்யாணத்தையும் நம்ம சந்தோஷமா பார்த்துட்டோம். இதை யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். அண்ணே, நாம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம். ஐயோ, எனக்கு மயக்கமா வருது. என்ன கீர்த்தி, உங்க அம்மா கூட்டிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வா, கிளம்பலாம். வாங்க. போ சொல்லுங்க. போங்க. ஒண்ணு மணி வா. வாங்க செல்வா. மா வந்து தொலை வா.